நம் வாழ்க்கையில் மறைமுகமாக நம்முடனே பயணித்து நாம் செய்த செயலுக்கான பலன்களை எதிர்பாராத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா. மனித வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் நாம் செய்த கர்ம வினைகளின் படியே அமைகின்றன என்பது இந்து மதம் போதிக்கும் ஒரு செய்தியாகும். அந்த கர்மாவிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள 9 வகையான விதிகளை பின்பற்றி நடந்தாலே போதுமானது. அந்த விதிகள் என்ன என்பதை இங்கே பார்ப்போம். முதல் விதி, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். இரண்டாவது விதி, வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை, நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். மூன்றாம் விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். நான்காவது விதி, நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும். ஐந்தாவது விதி, நம் வாழ்வில் நிகழ்பவைக்கு நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும். ஆறாவது விதி, நேற்று இன்று நாளை என இவை மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையதே ஆகும். ஏழாவது விதி, ஒரே சமயத்தில் இருவேறு விஷயங்களை பற்றி சிந்திக்க கூடாது. எட்டாவது விதி, நம் நடத்தை நமது சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும். ஒன்பதாவது விதி, நம்முடைய இறந்த காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நிகழ்காலம் நம்மை விட்டு சென்றுவிடும்.